இன்னைக்கு சங்கரன் கோவில் இருக்கக்கூடிய சங்கரநாராயணன் கோயில் 1000 ஆண்டுகள் பழமையான கோவிலுங்க. கடைசியாக இந்த கோவில்ல எப்ப திருப்பணிகள் நடந்தது பாத்தீங்கன்னா 1959. நம்ப முடியுதுங்களா? 1959 கடைசியாக சங்கரன் கோவில் இருக்கக்கூடிய சங்கரநாராயண பெருமானுக்கு கடைசியாக திருப்பணி நடந்தது 1959. 2008 வெள்ளை அடித்து விட்டு திருப்பணி என்று சொன்னார். திருநூறு பூசுவான் கேள்விப்பட்டிருக்கீங்களா ஐயா? இந்த சினிமால சொல்லுவான், இந்த திமுக காரன் நம்பாத விபூதி அடிச்சிருவான் அப்படின்னு. 2008 உங்க ஊர்ல இருக்கக்கூடிய சங்கரன் கோவிலுக்கு வெள்ளை அடித்து விட்டு திருப்பணி. இன்னைக்கு மறுபடியும் விபூதி அடிப்பதற்கு கிளம்பி இருக்கின்றார்கள். வெள்ளை அடித்து விட்டு திருப்பணி. இதையெல்லாம் உள்ள இருக்கக்கூடிய சிவனும் பார்வதியும் பார்த்து கொண்டு அமர்ந்திருக்கின்றார். நாங்க இந்து அறநிலைத்துறை வேண்டாம் என்று சொல்வதே இதுக்கு தாங்க. மராமருத்து பணியை பாருங்க, தெப்பக்குளத்தினுடைய சீரமைப்பு பணியை பாருங்க, கோவிலினுடைய தங்கத்தேரை போயெல்லாம் எட்டி பாருங்க, எப்படி இருக்குன்னு பாருங்க. எந்த கோவில் இல்லாத ஒரு அநியாயம் ஐயா, என்னால ஏற்றுக்கொள்ள முடியாத அநியாயம். அப்படியே ரத்தம் கொதிப்பது. உங்க கோவில் இருக்கக்கூடிய கொடிமரத்துக்கு பக்கத்துல கழிப்பறை கட்டி வச்சிருக்காங்க. யாராச்சும் பார்த்திருக்கீங்களா? தமிழ்நாட்டில் எந்த கோவிலும் இந்த அநியாயத்தை பார்த்தது. இங்க இருக்கக்கூடிய கோவில்ல உள் வளாகத்துல, கோவிலுக்குள்ள உள் வளாகத்துல கொடிமரகத்துக்கு பக்கத்துல அறநிலைத்துறை ஒரு கழிப்பறை கட்டி வச்சிருக்காங்க. நான் சொல்றது பொய்ன்னு நினைச்சா யாரெல்லாம் நீங்க நாளை காலைல கோயிலுக்கு போறீங்களோ உன்னிப்பாக கோவிலினுடைய உள் வளாகத்துல கொடிமரத்திற்கு பக்கத்துல கழிப்பறை இருக்கிறதா இல்லையா என்பதை பத்திரிகை நண்பர்கள் சென்று பார்க்க வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளை முன்னிறுக்கையில் இருக்கக்கூடிய பத்திரிகை நண்பர்களுக்கு நான் வைக்கிறேன். ஐயா, ஒரு பானை சோறுக்கு ஒரு பானை இருக்கக்கூடிய சோறுக்கு ஒரு சோறு பதம் என்பது போல அறநிலைத்துறை செய்யக்கூடிய தவறுக்கெல்லாம் இங்க இருக்கக்கூடிய சங்கரநாராயணன் கோவில் ஒரு அரிசி போலங்க ஐயா. மரியாதை இல்லை சாமிக்கு. உண்டியல் பணத்தின் மீது கண், ஆகம விதிகள் எல்லாம் தாண்டி இவன் சமூக நீதியை பேசிக் கொண்டிருக்கின்றான். அதனால் அறநிலைத்துறையை ஒழிக்க வேண்டியது நம்முடைய சபதம் மட்டுமல்லைங்க ஐயா, நம்முடைய வேள்வியாக, நம்முடைய தவமாக இருக்க வேண்டும். எல்லாம் வெளியே அனுப்பிடுறாங்க. எனக்கு சில பேர் பார்த்தீங்கன்னா பங்காளி கட்சி நண்பர்கள் என்னை பத்தி என்ன சொல்றாங்கன்னா, அந்த அண்ணாமலை பாரு பூச்சாண்டி மாதிரி இருக்கான், தாடி அதிகமா வளர்ந்து போச்சுங்க ஐயா. யாத்திரையில எல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றோம், வேள்வியாக நடக்கும்.